டெக்னீஷியன்ஸு அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப்ஸு அல்லது அக்கௌண்டன்ட்ஸு, ஸோ வாட் எவர் இட் மேபி, இவங்க எல்லாமே வந்து என்ன எம்ப்ளாயீஸ் தான். ஸோ என் கம்பெனிக்கு வேண்டிய எம்ப்ளாயீஸு வர்றப்பவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக வச்சுருப்பாங்களோ ஒழிய ஸ்கில் பேஸ்டாக இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ இது 50-50 தான். ஸோ இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம், அந்த ப்ராடக்டினுடைய யூசேஜ் வேறு மாதிரி இருக்கும், அல்லது சர்வீஸ் வேறு மாதிரி இருக்கும், அல்லது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு தகுந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் வந்து வேறையாக இருக்கும். ஸோ இது தகுந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்கு இந்த ஸ்டாஃப் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம் இல்லையா. ஒரு டிரைவர் வேணும், அல்லது ஒரு இன்ஜினியர் வேணும், அல்லது ஒரு லேத் ஒர்க்கர் வேணும், அல்லது வந்து ஒரு டெக்னீஷியன் வேணும் அப்படின்னு கன்சர்ன் சொல்லிக்கலாம். ஆனால் அவங்க வர்றப்பவே உங்களுடைய ஸ்கில்லோடு வருவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் உங்களுடைய ஆஃபீஸுக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய ஆஃபீஸ் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு 1 மந்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ட்ரைனிங் கொடுத்து தான் ஆகணும். ஸோ ட்ரெயினி தான் வந்து அல்லது ஒரு அப்ரண்டிஸ் தான் வந்து அதை கன்வெர்ட் ஆகி போவாங்க அப்படின்லாம் இப்போ எதிர்பார்க்கவே முடியாது. உங்களுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த சாதாரணமாக வரக்கூடிய ஸ்டாஃபு ஸ்மார்ட் ஸ்டாஃப் ஆயிடுவாங்க, அல்லது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஸ்டாஃபாக மாறி உங்களுக்கு தேவையில்லாத ஹெட்டேக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இல்லைன்னா டெய்லி அவங்களோட என்ன ஆகும், டக் ஆஃப் வாராக தான் இருக்கும். நீங்கள் ஒன்று நினச்சிருப்பீங்க, அவங்க ஒன்று பண்ணுவாங்க, கஸ்டமர்கிட்ட தப்பாக பேசியிருப்பாங்க, அல்லது உள்ளே வந்திருக்கிற கஸ்டமர் வெளியே போகிறப்ப அன்ஹாப்பியாக போயிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே தவிர்த்துக்கணும் அப்படின்னா யூ டேக் தம் யங், ட்ரெயின் தம் பிக், கெட் குட் சேல்ஸ் அண்ட் சக்ஸஸ், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இப்போ அந்த காம்படிஷன் வேர்ல்டில் வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். நான் சொல்கிற ஐடியா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா கூட இருக்கலாம். இதை விட இன்னும் சிறப்பான ஐடியாக்கள் கிடைக்கணும் அப்படின்னா பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் வந்து எல்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை பாய்.